Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district. விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் எழுத்தாளருமான ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஒரு நடிகருக்கு வாக்களித்திருக்கார்கள் மக்கள். அதுவும் உங்களை மாதிரி ஏற்கனவே தமிழக மக்கள் பெரிய நுண் அரசியல் முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியவர்கள். இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க கொள்கை சார்ந்த அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அதை மதிக்க வேண்டியது அரசியல் கட்சியுடைய கடமை. எனவே அந்த முடிவை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். இந்த முடிவை பொறுத்த அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 ஆண்டுகளுக்கு முன்பு முன்மொழிந்த கூட்டணி ஆட்சி என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது இதிலே உறுதிப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சிக்கோ அதனுடைய ஆதரவாளர்களுக்கோ இங்கே இடமில்லை என்பதை நாங்கள் உறுதியாக கூறி வந்தோம். அதையும் இன்றைக்கு மக்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மேண்டேட் என்பது ஒரு மதச்சார்பற்ற ஆட்சிக்கும் ஒரு கூட்டணி ஆட்சிக்குமான மேண்டேட்டாக இன்றைக்கு இருக்கிறது. அதைத்தான் எங்கள் தலைவர் நேற்று அறிக்கை மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த தீர்ப்பை அளித்த மக்களுடைய அந்த தீர்ப்புக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். மெஜாரிட்டி அமைப்பதற்காக எங்களிடம் ஆதரவு கோரியிருப்பதாக காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. விசிகாவிடம் தாவேகா எதுவும் ஆதரவு கேட்டிருக்கிறதா? எங்கள் கட்சியின் ஆதரவையும் கேட்டு எங்கள் தலைவருக்கு தாவேகா சார்பில் கடிதம் வந்திருக்கிறது. அதன் மீது என்ன முடிவு எடுப்பது என்பதை எங்கள் தலைவர் அறிவிப்பார்கள். ஒட்டுமொத்தமாக தற்போதைய இந்த சூழலை பார்க்கும்போது ஆளுநர் நேற்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? முதல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு மெஜாரிட்டி நிரூபிக்கலாமா, இல்ல முன்னாடியே மெஜாரிட்டியை கோர்றதுக்கான அதிகாரம் ஆளுநர்கிட்ட இருக்குதா? அதிக இடங்களை வென்ற கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பது ஆளுநருடைய கடமை. அந்த விதத்தில் ஆட்சி அமைக்க தாவேகா உரிமை கோரியிருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பளித்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவர்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்ல வேண்டும். இதுதான் வழக்கமான நடைமுறை. அந்த நடைமுறையை ஆளுநர் பின்பற்றுவார் என்று எதிர்பார்க்கிறோம். அதிகாரத்தில் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய நீண்ட கால ஒரு கோரிக்கையா இருக்குது. அதற்கான சாத்தியக்கூறும் வாய்ப்பும் இப்ப அமைஞ்சிருக்கிற நிலையில விசிகா எந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்த போகுது? இந்த தேர்தலில் எங்களுக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆதரவும் வேண்டும் என்று தாவேகா சார்பிலே கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன விதமான நிலைப்பாட்டை எடுப்பது என்பதை எங்கள் தலைவர் அவர்கள் உரிய விதத்திலே இன்றைக்கு வெளிப்படுத்துவார்கள். ஒருவேளை பாமக கூட இணைந்தால் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு கொள்கைக்கு எதிராக பொதுவாக விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு இருக்குது. பழைய நிலைப்பாடு தான் இருக்குமா, இல்ல புதுப்பிச்சிருக்கிறீர்களா? இல்ல, யூகமான கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. இதுவரை பாமகவினுடைய ஆதரவை தாவேகா கேட்டதாக தெரியவில்லை. அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவையும் இடதுசாரி கட்சிகளுடைய ஆதரவையும் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவை மட்டும்தான் கேட்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. எனவே இந்த நிலையிலே அத்தகைய கேள்விக்கு இடமில்லை. இறுதியா ஒரு கேள்வி, முஸ்லீம் லீக் தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க திமுக கூட தான் பயணிக்க போறோம் அப்படின்னு இருக்காங்க. நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்தாலுமே அந்த நம்பர் ரொம்ப பெரிய கான்பிடென்டான ஒரு நம்பரா இருக்காது. ஒரு குஷன்ல உட்கார்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு 118 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த அரசாங்கம் 5 வருடம் இயங்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக கூட போறதுதான் தாவேகாவுக்கு ரொம்ப சேஃபான ஒரு பொலிட்டிக்கல் மூவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்லப்படுகிற கருத்து. அதிமுகவை பொறுத்தளவிலே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே இருக்கிறார்கள். அவர்களோடு கூட்டணி அமைத்தால் இது மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரான நிலைப்பாட்டை திரு விஜய் அவர்கள் எடுத்ததாக பொருள்படும். திமுக எப்படி ஒரு மதச்சார்பற்ற கொள்கையை கொண்டிருக்கிறதோ, எப்படி பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறதோ, அதை போலத்தான் நானும் என்றுதான் விஜய் அவர்கள் சொல்லி வந்தார். பாஜக எனக்கு கொள்கை எதிரி என்று அறிவித்திருந்தார். ஆனால் அதிமுக பாஜகவை கூட்டணி கட்சியாக சேர்த்துக்கொண்ட
ஒரு கட்சி, கொள்கை எதிரியாக சொன்ன ஒரு கட்சியும் அதோடு கூட்டணியிலே இருக்கிற ஒரு கட்சியும் கூட்டு சேர முடியாது. எனவே அதிமுக ஆதரவை பெறுவது என்பது மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானதாக போய் முடியும். அந்த தவறை விஜய் அவர்கள் செய்ய மாட்டார் என்று நம்புகிறோம். எனவே இங்கே ஒரு மதச்சார்பற்ற அரசை அமைப்பதற்கான முயற்சியிலே தான் அவர் ஈடுபடுவார். அந்த முயற்சி வெற்றி பெறுகிறதா என்பதை நாம் இன்று அல்லது நாளை பார்த்து விடலாம். 52க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு சட்டசபை வந்து அமைஞ்சிருக்குது. இதுல விடுதலை சிறுத்தைகளுடைய முடிவும் முக்கியமான ஒரு முடிவாக இருக்குதா பார்க்குறது. என்ன முடிவு வந்து விசிக எடுத்திருக்கு? தாவேகாவின் சார்பில் காங்கிரஸ் கட்சி, இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவற்றின் ஆதரவை கேட்டு கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எங்கள் தலைவர் அவர்களுக்கும் அந்த ஆதரவு கடிதம் அனுப்பப்பட்டு இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி தங்களுடைய நிலைப்பாட்டை கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதை எமது தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள். அந்த நிலைப்பாட்டை எங்கள் தலைவர் உரிய முறையிலே இன்றைக்கு எங்கள் கட்சியினுடைய ஆதரவை கேட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தங்களுடைய நிலைப்பாட்டை கூறியிருக்கிறார்கள். இடதுசாரி கட்சிகள் மாநில குழு கூட்டத்தை கூட்டி அதன் அடிப்படையில் முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் தலைவரிடம் அதற்கான கருத்தை கேட்டால் அவர் உரிய முறையில் தெரிவிப்பார். அது எங்க தலைவர் அறிவிப்பார். இல்ல, எங்க தலைவர் நேற்று இது தொடர்பாக விடுத்த அறிக்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 ஆண்டுகளுக்கு முன்பு முன்மொழிந்த அந்த கூட்டணி அமைச்சரவை என்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதுபோல எங்களுடைய பாஜக எதிர்ப்பு என்ற நிலைப்பாடும் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்காக நன்றி தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த முடிவு மேண்டேட் என்பது ஒரு மதச்சார்பற்ற அரசு அமைய வேண்டும், அந்த அரசு கூட்டணி அரசாக இருக்க வேண்டும் என்பதற்கான உத்தரவாக இந்த தேர்தல் முடிவு இருக்கிறது. அதிலே அவர்கள் அதை புரிந்து கொண்டுதான் தாவேகா மதச்சார்பற்ற சக்திகளுடைய ஆதரவை கேட்கிறார்கள். காங்கிரஸ் இப்பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறது. எங்கள் தலைவர் எங்கள் கட்சியின் நிலைப்பாட்டை இன்று தெரிவிப்பார். அது பொய்யான செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவேகா சார்பிலே அதிமுகவை தொடர்பு கொள்ளவில்லை என்று தகவல் தெரிவிக்கின்றன. எனவே தாவேகா இப்போதைக்கு மதச்சார்பற்ற சக்திகளுடைய ஆதரவை கோரி அவர்களுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறார்கள். இந்த நிலையில எங்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை எங்கள் தலைவர் அறிவிப்பார். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district.